Hi friends, welcome to Tamil Skills channel. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னா நம்பர் அனாலஜி. ஓகேங்களா? நம்பர் அனாலஜி அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, ஈஸி தான். நம்பர் அனாலஜினா நம்பர்ஸ் கொடுத்து, ஓகேங்களா, நம்பர்ஸை கொடுத்து எப்படி அதை சால்வ் பண்ணணும், அதாவது கொஞ்சம் கோடிங்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் எப்படி 1 2 3 அந்த மாதிரி கொடுத்துட்டு அடுத்த ஸ்டெப் அந்த மாதிரி தான் கேட்டிருப்பாங்க. பாருங்க நம்பர்ஸ் எப்படிங்கிறத நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 6 5 2 4 6 4 6 5 9 6 3 8. இதை இப்போ இந்த ஒரு ஃபஸ்ட்டு சம்மை நான் வந்து ரெண்டு விதமாக சால்வ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ரெண்டில் எது உங்களுக்கு ஓகேங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. ஏன்னா எப்படியும் அந்த மாதிரி சம்ஸ் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு மெத்தட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 6524 6465. ஸோ இதை ஃபஸ்ட்டு இது இருக்கிறத விட செகண்ட் உள்ளது வந்து குறைஞ்சிருக்கு. அப்போ எவ்வளோ மைனஸ் ஆயிருக்குங்கிறத பார்க்கணும். ஓகேங்களா? ஓகே பாருங்க, 6524 6465. ஓகேங்களா? எவ்வளோ குறைஞ்சிருக்கு? 14 5 9 11 6. ஸோ எவ்வளோ? 59. ஓகேங்களா? 59ங்கிற வேல்யூ குறைஞ்சிருக்கு. ஸோ அடுத்து அப்போ இதே இதில், அதாவது 9638 இதில் 59 நீங்கள் கழிச்சிங்கன்னா என்ன வரும்? ஸோ அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தட். அதாவது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த டிஃப்ரென்ஸை அது அடுத்து கொடுக்குற அந்த பேருக்கும் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். அடுத்தது இன்னொரு மெத்தட் என்னென்னா, சிங்கிள் டிஜிட்ஸாக பாருங்கள். 6 6 5 4 2, இங்கே 6, அடுத்தது 4, இங்கே 5. ஓகேங்களா? அதாவது சிங்கிள் டிஜிட்ஸ். அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள், ஃபர்ஸ்ட் டிஜிட் வந்து 6 6 ரெண்டும் சேம். ஸோ இங்கேயும் ஃபர்ஸ்ட் டிஜிட் 9 இருக்குது. ஸோ இங்கே எடுக்க போகிறோம் 9 எடுக்கணும். அடுத்து 5, இங்கே 4, ஒரு நம்பர் குறைஞ்சிருக்கு. ஸோ இங்கே 6 இருக்குது, அப்புறம் இங்கே 5 எடுக்கணும். அடுத்து பாருங்கள், இங்கே 2 இருக்குது, இங்கே 6, அப்போ +4 இருக்குது. ஸோ அடுத்தது 3 இருக்குது, +4 ஆகணும், அப்போ 7. 3 + 4 7. அடுத்தது 4 இருக்குது, 5 ஆயிருக்கு, அப்போ 1 கூடி இருக்கு. அப்போ அதே மாதிரி இங்கே பண்ணீங்கன்னா 8 கூட 1 கூட்டினீங்கன்னா 9. ஸோ இதுதான் ஆன்சர். இந்த ஆன்சர் எங்கே இருக்குன்னு பாருங்க. இல்லை இல்லை இல்லை, இதாக இருக்குது. டி தான் ஆன்சர், ரைட். ஓகேங்களா? ஜஸ்ட் நீங்கள் எப்படி வேணால் சால்வ் பண்ணலாம், உங்களுக்கு அந்த லாஜிக் புரிஞ்சுட்டுனா ஓகே தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கொஸ்டின் பாருங்க. 45 36 63. ஓகேங்களா? 45 36 63. இது எப்படி சால்வ் பண்ணணும்னா பாருங்கள், 45 36. ஓகேங்களா? 63. இதில் ஏதோ ஒரு லாஜிக் இந்த மாதிரி தோணுது. என்னென்னா 4 + 5 3 + 6 6 + 3 என்ன வருதுன்னு பாருங்கள், 9 9 9. ஸோ அந்த கொடுத்துருக்க டிஜிட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 9 வருது. ஸோ அதே மாதிரி நீங்கள் கொடுத்துருக்க சாய்ஸை பாருங்கள். இங்கே 8 வருது, இங்கே 9 வருது, இங்கே 7 வருது, இங்கே 10 வருது. ஸோ இங்கே 9 வருதுன்னா 54 தான் இருக்குது. ஸோ இதுதான் ஆன்சர். 54 தான் ஆன்சர், ரைட். ஓகேங்களா? ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். 6 222 7, அப்போ என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக 222க்கும் 6க்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, என்ன லிங்க் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 6ஓட கியூப் வந்து 216. ஓகேங்களா? இந்த 216 மைனஸ் என்ன பண்ணியிருக்காங்க, 22, அப்போ ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ப்ளஸ் பண்ணியிருக்காங்க? 4 + 6. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 6 அப்படிங்க கொடுத்ததுனால 6ஓட கியூபு +6 அப்படின்னு எடுத்துருக்குறாங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் 7ஓட கியூபு +7 எடுத்தீங்கன்னா, 7ஓட கியூப் என்னன்னா 343. அது கூட 7 ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 350 வரும். ஸோ ஆன்சர் 350 இருக்கான்னு பாருங்க. இல்லை இல்லை, 350 இருக்குது. ஸோ 350 தான் ஆன்சர். ஜஸ்ட்டு அந்த ஃபஸ்ட்டு நம்பருக்கு கியூப் எடுத்து அந்த கியூப் கூட அதை சேம் நம்பரை ஆட் பண்ணியிருக்கிறாங்க. 6 கியூப்னா 216 + 6 அந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 5 124 7க்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை பாருங்கள். ஓகே, 5 25 25 125. இதுவும் அதே தான் ஃப்ரெண்ட்ஸ். 5 கியூப் -1, அப்போ 7 கியூப் -1 என்னென்னு பாருங்கள். 5 கியூப் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 125 -1னா 124. இது வந்துடுது.
ஸோ 7 கியூப் என்னன்னு கேட்டிங்கன்னா 343 மைனஸ் 1 என்ன 342 இருக்கான்னு பாருங்க இருக்கு. ஸோ சி தான் ஆன்சர் ரைட், அதாவது 342. ஓகேங்களா, கொஞ்சம் லாஜிக் புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான், ஈஸி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கொஸ்டினை பாருங்கள். 16, 22, 36 அடுத்து என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போது 16, ஓகே, இங்கே பாருங்கள் 4 ஸ்கொயர் ப்ளஸ் 4, நம்ம இங்கே க்யூப்பில் பார்த்தோம், இங்கே ஸ்கொயரில் கொடுத்துருக்காங்க. 16 ப்ளஸ் 4 22 தான். ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 6 ஸ்கொயர் ப்ளஸ் 6 என்ன வரும் 36 ப்ளஸ் 6, அப்போது 40, 42 வரணும். 42 இருக்கான் பாருங்க. ஓ காய்ஸ், இங்கே பாருங்க 4 ஸ்கொயர் ப்ளஸ் 4 கிடையாது 6, ஏன்னா 4 ஸ்கொயர்னா 16, 16 கூட 4 6, 6 கூட்டியிருக்கிறாங்க நம்ம. அப்போ அதே மாதிரி இங்கே பண்ணுறதா இருந்தால் 8 கூட்டணும். ஓகேங்களா, அப்படி 8 கூட்டுறதா இருந்தால் எவ்வளோ வரும் 44 வரும். ஓகேங்களா, கரெக்ட் 44 வரும். இங்கே என்ன ஆட் பண்ணலான்னு சரியாக கவனிக்கணும். நான் அந்த ஃப்ளோவில் சொல்லிட்டேன், மற்றபடி இந்த 4 ஸ்கொயர்னா கூட என்ன ஆட் பண்ணினாங்க, அந்த ரெண்டு டிஃப்ரென்ஸ் என்ன ப்ளஸ் 6 அப்படின்ட்டு இருக்கு. ஓகேங்களா, ஸோ 16 ப்ளஸ் 6 22, அதே மாதிரி 6 ஸ்கொயர் ப்ளஸ் 8 என்ன வரும் 36 ப்ளஸ் 8 44 வரும். 44 தான் ஆன்சர். அப்போ சி தான் ஆன்சர் ரைட். ஓகேங்களா, இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஜஸ்ட் நீங்கள் இந்த லாஜிக் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் லாஜிக் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சால்வ் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.